ஏன்னா இப்போ வடகாடு பிரச்சனை குறித்து இப்போ வந்து மாவட்ட ஆட்சியரை சந்திச்சிருக்கீங்க. என்ன அந்த மனு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, என்ன நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க? வடகாடு பிரச்சனை சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை மனுவாக கொடுத்திருக்கிறது. காவல்துறை உண்மையான குற்றவாளிகள் மீது வழக்கு பதியவில்லை, அவர்கள் மீது நடவடிக்கையும் இல்லை. அதே போல பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மக்கள் மீதே மீண்டும் பொய் வழக்குகளை பதிய வைத்து அவர்களையே கைது செய்கின்ற ஒரு நடவடிக்கை தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காவல்துறை இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை ஆதிக்க சக்திகளுக்கு ஆதரவாகவும் பட்டியலின மக்களுக்கு எதிராகவும் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை செயல்படுகிறது. உண்மையாக வருத்தம் அளிக்கிறது. ஆகவே படிக்கின்ற மாணவர்களை பொய்யான வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைத்திருப்பது எந்த விதத்தில் நியாயமல்ல. பட்டியலின மக்களுக்கு கேட்பார் இல்லை என்று நினைக்கிறார்கள். இது அரசு இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து தவறு மேல் தவறு செய்து இந்த மக்கள் மீது பொய் வழக்குகளை பதிவு செய்து அவர்களை துன்புறுத்துவது எந்த விதத்திலும் நியாயமில்லை. ஆகவே பொய் வழக்கு பதிந்திருக்கின்ற இந்த மாவட்ட காவல்துறை பட்டியலின மக்கள் மீது இருக்கின்ற அந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும். யாரெல்லாம் தாக்கினார்களோ அவர்கள் மீது வழக்கு பாயவில்லை, அவர்கள் மீது எந்த சட்டமும் பாயவில்லை. ஆகவே காவல்துறை தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொண்டு உண்மையான குற்றவாளிகள் மீது அவருடைய பார்வையை செலுத்த வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும், அதிலும் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை. இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நாங்கள் பேசுகின்ற பாதிக்கப்பட்ட மக்கள் தெருவிலேயே அவர்கள் அடித்து நொறுக்கி வீடுகளை கொளுத்தி அவர்கள் வைத்திருக்கின்ற மோட்டார் வாகனங்கள் எல்லாம் கொளுத்தி சேதப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அரசு சார்பாக நிவாரணம் கொடுக்கிறார்கள். யார் இந்த வன்முறையை செய்தார்களோ அவர்களிடத்திலேயே அந்த பணத்தை வசூல் செய்தால்தான் அவர்கள் இன்னொரு முறை இது போன்ற வன்முறையில் இறங்க மாட்டார்கள். ஆகவே காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு கொடுத்திருக்கின்ற நிவாரணம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகவே இன்னும் அதிகப்படுத்தி தர வேண்டும். பொய் வழக்கில் பாதிக்கப்பட்டு சிறையில் இருக்கின்ற படிக்கின்ற இளைஞர்களை மாணவர்களை உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் மீது இருக்கின்ற வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும். யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு தாக்கினார்களோ உண்மையான குற்றவாளிகள் மீது வழக்கு பாய வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை. அதே நேரத்தில் இவர்களுடைய பாரம்பரியமான திருக்கோவில் இவர்கள் வழிபாடு தலங்களை அவர்கள் தடை செய்யக்கூடாது. பட்டின மக்கள் விளையாடுகின்ற அந்த விளையாட்டு திறனை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் அல்லது அதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கண்டிப்பாக அதுவும் தடுக்கப்பட வேண்டும். இந்த மக்களுக்கு உரியது என்பதை இந்த அரசு அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.